சூழ்ச்சியால தான் வெல்லணும். ஒரு அருமையான யோசனை. என்ன யோசனை? பொன்னரும் சங்கரும் நமக்கு எதிரிகளா இருக்கிறதுனால தானே நம்மளை பழி வாங்க நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டா? அது எப்படி? அவங்க தங்க அருக்காணிய தலைவர் காளியோட மனைவியாக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உங்க மச்சான் ஆயிடுவாங்க. ஏன் குளம் வேற, அருக்காணி குளம் வேற, எப்படி சம்பந்தம் செய்யறது? எங்க சமூகத்துல இதுக்கு ஒத்துக்குவாங்களா? நான் சொல்றது அவசரப்படாம கேளுங்க. அருக்காணிய ரகசியமா தூக்கிட்டு வந்துடணும். தலையூர் மன்னன் மஞ்சத்துக்கு வந்துட்டு அருக்காணி தப்ப முடியுமா? அருக்காணிய காளி மன்னனுக்கே கட்டி வச்சிருவாங்க பொன்னரும் சங்கரும். எப்படி என் யோசனை? அருமையான யோசனை தான். ஆனா அதர்மத்தின் சிகரத்துக்கே போ சொல்றியே, அதான் பாக்குறேன். மன்னா, நமக்கு வேற வழி இல்ல. நம் படைகள் பெருந்தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிற இந்த நிலையில நம்மளை காப்பாத்திக்க இதுதான் அருமையான யோசனை. பராக்கிரமா மன்னா, மாந்தியப்ப சொல்றத இன்னைக்கு ராத்திரியே செஞ்சிருவல்ல? கண்டிப்பா செஞ்சிடுறேன் மன்னா. பராக்கிரமா, அரண்மனைக்கு வந்துடுறேன் மன்னா. அருக்காணிய தூக்குறது முக்கியம் இல்ல, தாமரைய போடணும். பழி காளி மேல வரணும். யார் ராணி? எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்க? தலையூர் காளியோட தலைமை தளபதி பராக்கிரம. உங்க தலையூர் காளி நாடாளுற வேலையை விட்டுட்டு பொண்ணு கடத்துற வேலை எப்ப இருந்து ஆரம்பிச்சாரு? அதிகமா பேசாத. எங்க காளி மன்னரோட ஆணை என்னன்னு தெரியுமா? இந்த கல்கண்ட சுவைக்கணும். அதுக்காக அவரோட கட்டளறைக்கு நான் உன்னை தூக்கிட்டு போகணும். என்னையா? என் பொணத்தையா? உண்டு காட்டின்னு கேள்விப்பட்டிருக்கியா? தன் தலைவருக்கு படைக்கிற விருந்த தலைவர் சாப்பிட்டா ஆபத்தா இல்லையான்னு முதல்ல சாப்பிட்டு தெரிஞ்சுக்க உண்டு காட்டி இருப்பாங்கல்ல, அந்த உண்டு காட்டியாதான் நான் இப்ப இருக்க போறேன். நீ அமுத மலரா ஆலகால புஷ்பமான்னு நான் முதல்ல மோந்து பார்த்து முடிவு செய்ய போறேன். நீ மோந்து பாக்குறதுக்கு முன்னாடி உன் உயிர் இருக்காது. ஓஹோ, ஆண்டவனுக்கு கொண்டு வந்த அமுதத்தை அர்ச்சகரை சுவைச்சு பார்க்க விரும்புறாரா? துரோகி! எவ்வளவு காலமா என்ன சுத்தி இப்படி ஒரு சூழ்ச்சி வலையை பின்னிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வலை இன்னையோட அருந்து மன்னிப்பா. பராக்கிரமா, நான் சொன்னது என்ன, நீ செஞ்சது என்ன? உன்ன மாதிரி நேர்மை கட்ட வேலைக்காரங்களால கெட்டது ஏன் பேரு தானே? யாருங்க? பராக்கிரமனின் அடக்கம் சகல அரசு மரியாதையோட நடக்கட்டும். தலைமை துணை தளபதி இனி போருக்கு தலைமை ஏற்கட்டும். கொண்டு வாங்க.
ராக்கி அண்ணா! ஐயோ! ஹசனே, நில்லு. எதிரிகளை அழிச்சு உங்களுக்கு சொந்தமான நாட்டை நீங்க கைப்பற்றணும். இந்த நாட்டு மக்கள் இனிமே நிம்மதியா வாழ்றது உங்க கையில தான் இருக்கு. அது வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. புறப்படு ஹசனே, போ. உன்ன மாதிரி சுத்தமான வீரன் போர்க்களத்துல சலனப்படக்கூடாது. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. போ.